ஹாய் சுகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எப்பவும் கேட்கறது தான். அப்படி லைக் பண்ணிட்டு, அந்த ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம நியூவா ஒரு ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுவும் ரிவெஞ்ச் பேஸ்டு ட்ராமா தான். இது எபிசோட ஸ்டார்ட்டிங்லேயே யாரோ ஒரு பொண்ண கண்ண கட்டி விட்டுட்டு, அவள அப்படியே துணியால கயிறு மாரி அவ ஓட தப்பிக்க போம்போது, இழுத்து பிடிக்கிறான் ஒருத்தன். அதே நேரத்தில அந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, இது எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படிங்கிற மாரி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த கண்ண கட்டி விட்டு ஓட விட்டான்ல, அவன் ஒரு அம்ப எடுத்து கரெக்ட்டா எய்ம் பண்ணி அந்த பொண்ணுக்கு நேரா விடுறான். ஆனா, அது அவளோட கண் கட்ட மட்டும் அவுத்த விட்டு, இப்பதான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின காமிக்கிறாய்ங்க. இவ்ளோ நேரம் ரணகளத்திலயும் அம்பு விட்டு லவ்வா பார்த்துக்கிறாய்ங்கல்ல, இவிங்க தான் ஹீரோ அண்ட் ஹீரோயினு. "ஏங்க என்ன விட்டு தப்பிக்க பார்க்குறியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணேன். அதுக்காக இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவள இழுத்து கிஸ் பண்ணலான்னு போகும்போது, நான் ஜெனரலோட ஒய்ஃப் அப்படிங்கிறப்ப, "இது என்ன கதை? நான் இங்க இருக்கிற மெஜிஸ்ட்ரி. நான் தான் எல்லாமே. ஜெனரலோட ஒய்ஃப் அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வம்படியா இழுத்து கிஸ் பண்றான். "எதுக்கு இப்படி ரூடா பண்ற? ரூடா இருக்கு" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, "அ நீ பண்ணது நான் மறக்கல. நான் பண்ண போறத நீ மறக்கவே கூடாது" அப்படிங்கிற மாரி வம்படியா புடிச்சு வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உண்மை. இந்த சைனீஸ் ட்ராமாவாலேயே புரிஞ்சுக்க முடியவே முடியாததுன்னா எதுன்னா, இந்த கிஸ் சீன்ஸும், இந்த பழிவாங்குற சீன்ஸும் தான். அப்படியே அந்த நேரத்தில அங்கே இருந்துட்டு, இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த ஜெனரல் வராய்ங்க. ஜெனரலோட ஒய்ஃப் தான் நம்ம ஹீரோயினு. ஆனா, அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. வாங்க. அவன் வந்துட்டு, "என்ன தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப நீ கிஸ் பண்ணிட்டு இருப்ப" அப்படின்ட்டு அவன் ரத்த காயத்தோட தான் வரான். ஆல்ரெடி இவங்க ஏதோ பிளான் போட்டிருக்காய்ங்க போல. அதுல மிஸ் ஆயி தான் இங்கேருந்து வரான். "ஆ நான் தான் மெஜிஸ்ட்ரி ஆச்சேப்பா. எனக்கு தான் எல்லாம் சொந்தம்" அப்படிங்கிற மாரி, உடனே "உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்றப்ப, அங்கேருந்து நெறைய அம்புகள் வந்துட்டு நம்ம ஜெனரல தாக்க வர, அங்க நெறைய பேர் வந்து சுத்து போட்டு நிக்கிறாய்ங்க. இப்போ கதை எங்க போகுதுன்னா, 3 மாசத்துக்கு முன்னாடி போகுது. அப்படி நம்ம ஜெனரலு, நம்ம ஹீரோயினு, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்ட்டு ரொம்ப ஹேப்பியான ஃபேமிலியா தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த குழந்தை வந்துட்டு ஹீரோயினால அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு சைல்டு. இப்படி ஹேப்பியா பட்டம் விட்டுட்டு, காத்தாடி விட்டுட்டு இருக்கும் பொழுது, அந்த குழந்தையோட அதே நேரத்துல அங்கே இருந்து ஒருத்தன் ஓடி வந்துட்டு, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தீய சக்தி நம்ம எல்லைக்குள்ள பூந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த தீய சக்தி யாருடா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ தான். வேற யாருமே கிடையாது. அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே அங்க சரமாரியா வெட்டி தள்ளிட்டு, இங்க என்ன நியூஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கான்னா, ஹீரோயின் தனியா வரணும் அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சு வச்சிருக்கான் ஒரு நியூஸ. அப்படி வரலன்னா, அவங்க வளர்ப்பு மகளான அவங்களையும் கொன்றுவேன். இப்போ ஹஸ்பண்டா இருக்கிற நம்ம ஜெனரலையும் கொன்னுடுவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரியவர் ஒரு விஷயம் சொல்றாரு குழந்தைய தூக்கிட்டு, "உன்னோட மிஷன்ல மட்டும் தப்பவே தப்பாத. எப்படி எது நடந்தாலும் அதுல கரெக்ட்டா இரு" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இவங்க என்னடா புதுசா மிஷன் போடுறாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் நமக்கே தோணுது. அப்போ நடந்து போகும்போது தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. என்ன விஷயம் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் வரைக்கும் போயிருக்குது. கல்யாணம் வரைக்கும் போயிருக்கிறது மட்டும் இல்லாம, அவன் கதவ தொறந்துட்டு ஒய்ஃபா நம்மள பார்க்க வரலாம் அப்படின்னு நினைக்கும்போது, இவ அம்ப வச்சு அவன் நெஞ்சிலேயே இறக்கியிருக்கா. அதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அங்க சுத்தி இருக்கிறவங்கலாம் வெட்டுப்பட்டு கிடக்குறாய்ங்க. இந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டு, அவ நேரா ஹீரோ கிட்ட போகும்போது, "வாம்மா மின்னலு, எல்லா லைஃப்லயும் டெல்லுலு மாரி ஒரு பொண்ண எதிர்பார்த்தா, உன்ன மாரி நெஞ்சில அம்பு இருக்கிற மாரி ஒரு பொண்ணு தான் வந்து அமையுது. என்ன பண்றது? எல்லாம் தலைவிதி. ஆமா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? நீ மறுபடியும் உயிரோட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." "உனக்கு ரொம்ப சந்தோஷமா? எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியவே இல்லையே. ரொம்ப வருத்தப்படுற மாரி இருக்குது." "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சந்தோஷம் தான். ஆனா நீ எங்க மறுபடியும் திரும்பி வந்த?" "எதுக்கு திரும்பி வந்தேனா? என்ன விரட்டுனவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ள வேணாம்" அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளி விட்டுர்றான். அடுத்தது நம்ம ஹீரோயின போட்டு தள்ளலான்னு போகும்போது, கரெக்ட்டா அவனே அம்பு விட்டு தடுத்து, "என்ன தைரியம் இருந்தா அவ மேல கைய வைக்க போவ? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அழகு தேவதை என் ஆள் மனசுல அம்ப விட்டு இறக்கறதுக்கான காரணத்த நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவள கொல்லுவேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அவள கொல்லலாம், கில்லலாம்ன்னு யோசிச்சேன்னு வச்சுக்கயேன், உன் தல என் காலுக்கு கீழ இருக்கும். எப்படி வசதி?" அப்படின்னு சொல்லும்போது, வெட்டப்போனவன் பயந்துடுறான். "ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் தப்பு. நான் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட வைஃப்." "ஆஹாஹா! எது? நீங்களா ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க, தத்தெடுத்துப்பீங்க, கேட்டா என்ன சொல்றது? எனக்கும் ஒண்ணும் புரியல. ஆனா இப்போதைக்கு நான் தான் இங்க ரூல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பொருள் நீ." அப்படிங்கிற மாரி சொல்லி ஹீரோயின தெற தெறன்னு இழுத்துட்டு போறான். அங்க போன விசாரணைங்கிற பேர்ல வழக்கம் போல நம்ம ஹீரோயின தனிமையா அடைச்சு வச்சுடுறாய்ங்க. அங்க கட் பண்ணி இன்னொரு இளவரசிய காட்டுறாய்ங்க. இந்த மாரி அந்த இளவரசிட்ட ஒரு மேடு புள்ள வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாய்ங்க. இந்த மாரி ஹீரோயின் வந்துட்டு இளவரசர் கூட தான் இருக்காய்ங்க, ஹீரோ கூட தான் இருக்காய்ங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த புள்ள அங்கருந்து தல தெறிக்க ஓடி வருது. அந்த நேரத்துல இங்க ஹீரோ வந்துட்டு, "என்ன எத்தன நாள் இப்படி நீ இங்க வச்சிருக்க போற? என்ன இருந்தாலும் என்னோட குழந்தைய நான் பார்க்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "உன் குழந்தைய பார்க்கணுமா? இல்ல உயிரோட பார்க்கணுமா?" அப்படிங்கிற 2 விஷயத்துல தான் உன்னோட முடிவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம, "நான் இங்கேருந்து போகவே கூடாதா? நீ என்னோட விசாரணை கைதி மட்டும் தான். கைதி கிடையாது. ஆனா நீ எங்க வேணாலும் சுத்தலாம். ஒரு கூண்டுல அடைக்கப்பட்ட புறா மாரி. ஆனா
கடைசியில எண்டிங் ஆகுற நேரத்துல எண்டு கார்டு போடுறியோ இல்லையோ, எனக்கு வந்து நீ அட்டெண்டன்ஸ் போடணும் அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வழக்கம் போல, "என்னம்மா மறந்துட்ட? என்ன இருந்தாலும் எனக்கு ஒய்ஃப் ஆக வேண்டியவம்மா நீயி. ஜஸ்ட் மிஸ்ல அம்புட்டு என்ன அட்டாக் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணேன்னே எனக்கு தெரியல" அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, அவ ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறா. யாரோ இவங்களுக்கு ஆர்டர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயமும் இங்க தெரிய வருது. அப்படியே இவன் மறுபடியும் கிஸ் பண்ண போக, நான் வந்துட்டு தளபதியோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி சொல்ல போக, இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே, கரெக்ட்டா அங்கருந்து வந்த இளவரசி வரும்போது, "இப்படி ஒரு வெக்கம் கெட்டவள போயிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லும்போது, என்னமோ கல்யாணம் பண்ணிட்டாளாம், குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாளாம், ஒரு பொம்மை கல்யாணம் மாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பொல்லேர்ன்னு ஒரு அறை நம்ம ஹீரோயின் விடுவா பாருங்க. "என்ன பத்தி நீ தப்பா பேசுன, நான் வாய மூடிட்டு இருந்தேன், கைய அடக்கிட்டு இருந்தேன். என் பொண்ண பத்தி தப்பா பேசுன, இங்கேயே நீ பொணமாயிடுவ" அப்படின்னு அவ உடனே ஹேர் பின் எடுத்து சொருக வரா. அத ஹீரோ தடுத்து, "நீ யாரும்மா? நீ யாரு? ஒரு இளவரசி. நீ போயிட்டு இந்த மாரி கீழ்த்தனமானவளலாம் டச் பண்ணலாமா? நீ போ. உனக்காக ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவன் விஷயத்த டைவர்ட் பண்ண, ஆனா இளவரசி வில்லத்தனமா தான் யோசிக்குது. "நீ என் மேட்டர டைவர்ட் பண்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது" அப்படின்ட்டு அப்படியே கேஷுவலா நடந்து போறாய்ங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜெனரல் பையப்புல தான், "என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என் கூட அனுப்பிச்சு வைங்க" அப்படிங்கிற மாரி வந்து நின்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சும்மாவே அனுப்ப மாட்டான். "இங்க பாரு, உன்னோட ஆட்சிய நான் போட்டு தள்ளிட்டேன். இப்போ சட்டப்படி பார்த்தா உன்னையும் போட்டு தள்ளியிருக்கணும். ஏதோ அவ ஏதோ வந்ததால உன்ன உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நீங்க பண்றது தப்பு கிப்பு" அப்படிங்கிற மாரி சொல்லும் பொழுது, அவன் இருந்துட்டு "உன்ன இங்கேயே போட்டு தள்ளிடுவேன்" அப்படிங்கிற மாரி கத்தி எடுத்துட்டு நிக்க, இவ வந்துட்டு கரெக்ட்டா அந்த கத்திய புடிக்க, டபுக்குன்னு ஹீரோ இவ்வளோ நேரம் ரகடா பேசிட்டு இருந்தான், சாஃப்ட்டா பேச ஆரம்பிச்சுடுறான். "உன் கைய இப்படி நீ கிழிச்சுக்காத, உன் ரத்தத்த இப்படி நான் பார்க்க முடியல, முடியல" அப்படிங்கிற மாரி அவன் ஒரு மாரி பதற ஆரம்பிச்சுடுறான். எல்லாரோட லைஃப்லயும் ஒரு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் வெளியில கெத்தா சுத்துனாலும், ஒருத்தங்க கிட்ட நம்ம அடிமையா தான் கெடப்போம். ஆனா வெளியில பந்தா பண்ணிட்டு சுத்துவோம். சுத்துறது மட்டும் இல்லாம, சிங்கிளா இருக்கிறது எவ்வளோ கெத்து தெரியுமா? பொண்ண பார்த்தா மண்ண பார்த்து நடப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சுத்துவோம். ஆனா, நம்ம இந்த அளவுக்கு அட்ராக்ஷனா ஒருத்தங்க மேல இருக்கோம்ல, அவங்களுக்கு நம்ம மேல துளி அளவு கூட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. "இந்த உலகமே அழிஞ்சாலும், அந்த இடத்துல நீயும் நானும் இருந்தாலும், உன் மேல அந்த தாட் வராது" அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு, இன்னும் நம்மள குத்து குத்துன்னு குத்துவாங்க. பட் என்ன ஒரு ரியாலிட்டி அப்படின்னா, நம்ம ஒருத்தங்க பின்னாடி சுத்துவோம். அவங்க ஒருத்தங்க பின்னாடி சுத்துவாங்க. நம்மளோட அரும அவங்களுக்கு புரியாது. அந்த புள்ளையோட அரும அவனுக்கு புரியாது. ஆக மொத்தத்துல எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் நமக்கு தான். வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். பர்சனல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிடுச்சு. இப்போ நீங்க இவன உயிரோட விடல. முதல்ல கொல்ல வேண்டியது என்னதான் அப்படின்ட்டு அவ வாள நெருக்கி நெருக்கி அவ கைய அறுத்துட்டு போக, "விடுறேன், விடுறேன். உனக்காக விடுறேன், விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறா. அவளும் கண்ணுல சைகை காட்டி எதுக்காகவோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க. நம்ம முன்னாடி இளவரசிய கூப்பிட்டு போயிருப்பான்ல ஹீரோ. அப்ப அப்படி அவன் போகும்போதே அவன் நெஞ்ச பிடிக்கிற மாரி ஒரு மாரி ஆகியிருப்பான். அவனுக்கு ஏதோ நோய் இருக்கிற மாரி. அத பார்த்துட்டு ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா, அந்த விஷம் வச்சது இவங்க தானா என்ன அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வரும்போது நம்ம மிஷன்ல கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல. அது வந்துட்டு இந்த விஷம் பத்தின விஷயம் தான் போல. அத மறுபடியும் வைக்கிறாளா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கிறா. இன்வெஸ்டிகேஷன் அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன இங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கணும். ஏன்னா இங்க நெறைய முதலைகள் அவன சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி அவ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில இளவரசி என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல மெய்ட கூட்டிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின கொடுமைப்படுத்தலான்னு வராய்ங்க. சாட்டைய குடுத்து அந்த புள்ளைய அடிக்க சொல்ல, நம்ம ஹீரோயின் அத தடுத்து, "இந்த மாரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா இன்னும் 2 மெய்ட கைய பிடிக்க சொல்லிட்டு சாட்டையால பல்லேறு பல்லேறுன்னு வச்சு நல்லா வெளு வெளுன்னு இழுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின. "எதுக்காக இப்படி பண்ற?" அப்படிங்கும்போது, "நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. அது மட்டும் இல்லாம எனக்கு கொஞ்சம் செம கடுப்பாகுது" அப்படிங்கிற மாரி அவ ஏதோ சைக்கோத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க கட் பண்ணி ஹீரோவ காட்டுனா, அவன் ஹீரோயின பார்க்க வர மாரி இருக்குது. அந்த நேரத்துல வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாரி இருக்குது. இத பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே உள்ள போற மாரி போறான். அவன் கத்தி எடுத்துக்கிட்டோ, கோவப்பட்டுக்கிட்டோ உள்ள போகலான்னு நெனைக்கும்போது, அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வெறும் கனவு அப்படின்ட்டு. இந்த கனவு உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம ஹீரோ அங்க பார்த்தா போட்டு பொலன்னு பொளந்து வச்சிருக்காய்ங்களே சவுக்கால அடிச்சு. சரி இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம செம்ம கடுப்பாயிட்டு, புடிச்சு இளவரசிய திட்டுன்னு திட்டுறான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவ என்னோட கைதி. அத மட்டும் புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணுன்ட்டு. இப்ப தேவையில்லாம இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு அந்த மெய்டு எல்லாத்தையும் ஜெயில்ல புடிச்சு போட சொல்லிடுறான். ஜெயில்ல புடிச்சு போட சொல்றது மட்டும் இல்லாம, அதுங்க கத்துன்னு கத்துது. ஆனா இளவரசி எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அங்கேருந்து ஹீரோயின அலேக்கா தூக்கிட்டு போறான். "நீ எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். உன்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு வச்சுட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அத நான் வெளியில கொண்டு வந்தே ஆகணும்" அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுக்கிட்டு, நேரா அவள தூக்கிட்டு மருத்துவர்ட்ட தான் போறான். அங்க இருக்கிற மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு பாடியில இருக்க காயம் கூட சீக்கிரம் ஆயிடும். ஆனா இந்த அதிர்ச்சியில அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்துச்சு. அதெல்லாம் இந்த ஹாட் ஸ்ப்ரிங் எடுத்தா தான் கரெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. யோவ்! என்ன மருத்துவர்யா நீ? உடம்புல காயம் இருக்கும்போது ஏதாவது தண்ணி பட்டாவே செப்டிக் ஆயிடும். இதுல அந்த வலியோட, எரிச்சலோட சுட தண்ணீல போய் குளிக்கணுமா? அதுக்கு ஏத்த மாரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு, ஹீரோ வந்துட்டு ஹீரோயின கூட்டு போக ட்ரை பண்றான். அதே நேரத்துல அங்க இளவரசி அவங்க அப்பா வந்து திட்டுன்னு திட்டிட்டு, "நான் வந்துட்டு ஒரு பிளானோட தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். நீ குறுக்க பூந்து எதுவும் எட்டஞ்சல் பண்ணாம இருந்தா சரி" அப்படிங்கிற மாரி அந்த ஆள் திட்டிட்டு போறாய்ங்க. ஆக மொத்தம் ஹீரோவ வச்சு இந்த ஆள் ஏதோ பிளான போடுறாய்ங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது.
அங்கே பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டு போயிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கான். அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும்போது இது என்ன மாதிரி மருந்து தெரியுமா, இதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறப்ப ஹாட் ஸ்ப்ரிங்கில் என்னோட கணவர் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் எதுக்கு இருக்கீங்க, அப்போ என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப இங்கே பாரு மறுபடியும் மறுபடியும் எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்காத, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் உன்னோட லைஃப் இனிமேல் என்னோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன், லைஃப் தான் உன்னோடது, நான் உன்னோடது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் வெறுப்பேத்த அவன் இன்னும் டென்ஷன் ஆகிட்டு கிஸ் பண்ண போகிறான். ஆனால் அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை. அவள் வம்பட்டியாக முரண்டு பிடிச்சிட்டு தான் நின்றுட்டு இருக்கிறா. அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? இவ ஏன் ஹீரோவை அம்பால குத்துனாங்கிற கியூரியாசிட்டி எனக்கும் இருக்குது. அவன் அப்படி வம்படியாக கிஸ் பண்ண போகும்போது பையப்புள்ள தான் ரத்த வாந்தி எடுக்கிறான். அவள் கூட க்ளோஸ் ஆனால் இவன் இப்படி ஆகிடுறான். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் நெஞ்ச வலிக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருப்பாங்களே, அதே பையன் ஹீரோயின்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான். இப்போ பையப்புள்ள வம்படியாக கிஸ் பண்ண போகும்போது அவன் தான் அப்படியே மேலே பட்டு வாந்தி எடுக்கிறான். தேவையா இது, தேவையா? படத்தில் தான் ஒரு உமாக்காக அம்மாவை மறந்துட்டீங்களா அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு உமாக்காக உயிரை விட்டுறாதரா அப்படிங்கிற மாதிரி தான் நிலம இருக்குது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவன் அசிஸ்டன்ட் பைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ நீங்கள் போகிற ரூட்டு சரியில்லாத மாதிரி தெரியுது, என்ன ரூட்டு சரியில்லாத மாதிரி தெரியுது, அவங்களால நீங்கள் அஃபெக்ட் ஆகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது, மறுபடியும் அவங்கள போய் வம்பழுத்துட்டு இருக்கீங்க அப்படியா தெரியுது. ஆமாம் அப்படி தான் பாச்சியா தெரியுது, உள்ளுக்குள்ளே லவ்வாக வச்சுக்கிட்டு வெளியில் அப்படி சண்டை போடுற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓஹோ இந்த அளவுக்குலாம் நீ அறிவழித்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே வந்துட்டு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது நம்ம ஹீரோக்கான மாற்று மருந்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு மேடியை அமுச்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவளுக்கு ஆர்டர் போட்டாங்கல்ல ஒரு பெரியவர், அவரு ஏதோ சீக்கிரட்டான இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த மைடுக்குள்ளே எதையே கேட்டுடுறா. அதே நேரத்தில் இங்கே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு அக்கறையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு வரான். ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே வேற யாரோ இருக்கிற மாதிரி செம்ம டவுட் ஆகுது. ஹீரோ வந்தோடனே அப்படியே கேர் பண்ணி எடுத்து கண்ணுக்கு நேரம் நிப்பாட்டுவா பாருங்களேன். எப்பா நான் தான் ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ திடீர்னு நீங்கள் வந்தேன், இல்லை உனக்கு காயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்காக மருந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த வாய் பேசாத மட்டும் தயவுசெய்து விட்றியா, ஒன்று காயத்துக்கு தான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்று நான் ஒன்றும் வேறு எதுவும் ட்ரை பண்ணலாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னதான் வேண்டாம் விருப்பம் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே நைஸாக உன்னோட காயம் எப்படி இருக்குது, உனக்கு என்னம்மா நல்லா அம்பை இறக்கிட்ட, நீ ஏன் கேட்க மாட்ட, கேட்டால் பதில் சொல்லணும், அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஏமாலான்னு இருக்கக்கூடாது, எனக்கு என்ன நல்லா தான் இருக்குது, சரி இனிமேல்லாம் அடிக்கடி இங்கே வராத, நான் என்ன இருந்தாலும் இன்னொருத்தவங்களோட ஒய்ஃபு, இதை சொல்லியே காண்டாயிட்டு இருக்காத சரி அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ண பக்கத்தில் போகும்போது அவளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, உன்னை இங்கேருந்து கூடிய சீக்கிரம் அமுச்சு வைக்க பார்க்குறேன், இன்னும் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்தில் நம்ம இங்கே இளவரசியை காட்டினா அது செம்ம கடுப்பில் இருக்குது, வேறு ஏதாவது பிளான் பண்ணோம் அவளை கவுக்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அது ஏதோ பிளானை போட்டுட்ருக்கு. அதே நேரத்தில் ஹீரோயின் இங்கே என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, இவன் இப்போ இங்கே சீக்கிரம் அமுச்சு வச்சுட்டான்னா அது நமக்கு பெரிய பிரச்சனையாயிடும், அதுக்கு முன்னாடி நம்ம வேறு ஏதாவது பிளானை போடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நல்லா அப்படியே தூங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மூஞ்சில் யாரோ கத்தி வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம இளவரசி தான். இவ்வளோ அழகான மூஞ்சில் கோடு விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, எதுக்கு இப்படி லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, லூசுத்தனமாப்பா நான் தான் இங்கே ராணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ராணி ஆகணுமா, ஹீரோட மனசுக்குள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் காது பக்கத்தில் ஏதோ சொல்ல போகிற மாதிரி சொல்ல, டபுக்குன்னு கத்தியை பிடிங்கி கழுத்தில் கத்தியை வச்சு, நீ ஒரு முட்டாள், அதுதான் சொல்ல வந்தேன், அவன் மனசில் என்ன இருக்குன்னே ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தெரிஞ்சிக்காமல் நீ தான் பெரிய மகாராணிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கழுத்தில் கத்தி வச்சுட்டு கொஞ்சம் நவுந்த சின்னதாக ஒரு கோடு, எனக்கு கோடு போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மாச காலை தூக்கி போட்டு மறுபடியும் கத்தியை கரெக்டான கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வச்சு அவள் கையெல்லாம் கட்டி போட்டுட்டு இங்கேயே இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து சத்தக்குன்னு குத்திட்டு போறா. குத்துனது மட்டும் இல்லாமல் அவள் ஆல்ரெடி அங்கே ஒரு பிளான் பண்ணி தான் வச்சிருப்பா போல நம்ம இளவரசி. அதே நேரத்தில் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறான், அந்த மாதிரி இளவரசியை வந்துட்டு நம்ம ஹீரோனை பார்க்க போயிருக்காங்க, என்ன ஆக போதுன்னு தெரில, அது மட்டும் இல்லாமல் ஒரு கைதியை வேற கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல, அவன் அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு போயிட்டு இங்கே நேராக கரெக்டாக இங்கே வர ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் கரெக்டாக அவனை வெளியில் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு போல். அங்கே வந்துட்டு இருக்கும்போது அந்த குற்றவாளி என்ன பண்ணுறான்னா, நேராக போயிட்டு நம்ம இளவரசிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறான். ஹீரோயின் அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டு இருக்கா. திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, உள்ளே பூந்து கத்தி எடுத்து அவன் கழுத்தை அறுத்து போட்டு, பாத்தியா அருகுன்னா இப்படி தான் அருகணும், சும்மா வந்துட்டு வித்த காட்டிகிட்டு இருக்கக்கூடாது, மூஞ்சில் கோடு போட்டுருவேன் ரோடு போட்டுருவேன் அப்படின்ட்டு ஓடணுன்னா போட்டுடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே கொலை பண்ணிட்டு அப்படியே மாசா நிற்க, அங்கேருந்து வந்த ஹீரோ என்ன பண்ணுறான்னா, எப்படி நீ இப்படி ஒரு கொலையை பண்ணலாம், இதுக்காகவே உனக்கு தண்டனை இருக்குது, இனிமேல் நீ மெய்டாக தான் வேலை செய்யணும், அதுவும் இங்கே கூடயே வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுக்க, அப்படியே அந்த ரத்த வெள்ளத்திலேயே மூஞ்சில் தெரிச்சதோட கத்தியோட ஒரு மாதம் ஒரு லுக்கை விட்டுட்டு, நான் ஒன்றும் உன் பிளானுக்குள்ளே வரலடா, நீ தான் என் பிளானுக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வில்லத்தனமாக அப்படி சிரிவா பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கிறோம். இந்த நியூ ட்ராமாவும் இந்த எபிசோடும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ராமாவே போகலாமா இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமான ட்ராமா ட்ரை பண்ணலாமாங்கிறதையும் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ஹை பட்டனை தட்டி விட்டுற மாதிரியும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் ஒரு 30K ரீச் ஆகி கொஞ்சம் ஹாப்பியாகவும், உங்களோட சப்போர்ட்டும் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த சேனல் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்காது. இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் நான் கேட்டுக்கிறது, உரிமையோடு கேட்குறேன்.
அதே உரிமையோட நீங்களும் ரொம்ப தேங்க்யூ.